துர்க்மெனிஸ்தான் பாலைவனத்தின் நடுவில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஜெயண்ட் கிரேட்டர் இருக்கிறது. பகலும் இரவும் அதன் உள்ளே இருக்கும் தீ ஒருபோதும் அணையவில்லை. இரவு நேரத்தில் இதை பார்த்தால் பூமி உடைந்து நரகத்தின் வாயில் திறந்தது போல தெரியும். அதனால்தான் உலகம் இதை தீ டோர் டு ஹெல் என்று அழைக்க ஆரம்பித்தது. ஆனா இந்த ஜெயண்ட் ஃபயர்பிட் இயற்கையாக உருவானதில்லை. ஒரு சயின்டிபிக் மிஸ்டேக் இந்த நரக வாசலை உருவாக்கியது. இந்த மிகப்பெரிய எரியும் பள்ளம் துர்க்மெனிஸ்தான் நாட்டின் கராக்கும் டெசர்ட் பகுதியில் இருக்கிறது. இந்த பாலைவனம் உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களில் ஒன்று. பல 100 கிலோமீட்டர் தூரம் மணலும் வெறுமையும் மட்டுமே இருக்கும். அந்த வெறுமையின் நடுவில் திடீரென்று ஜெயண்ட் ஃபயர் பள்ளம் ஒன்று எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அது உண்மையிலேயே வேறு உலகம் போல தெரியும். ஆபிஷியலா இதன் பெயர் டார்வாஜா கேஸ் கிரேட்டர். ஆனா டூரிஸ்ட்ஸ், எக்ஸ்ப்ளரர்ஸ், டாக்குமெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாரும் இதை ஒரே பெயரால் அழைக்கிறார்கள், நரகத்தின் வாசல். இரவு நேரத்தில் பள்ளத்துக்குள் இருக்கும் ஆரஞ்சு ஃப்ளேம்ஸ் தொடர்ந்து சத்தமிட்டு எரியும் மெத்தேன் கேஸ். சுற்றிலும் முழு இருட்டு. இந்த அட்மாஸ்பியர் காரணமாகவே இந்த இடம் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனது. அந்த காலத்தில் துர்க்மெனிஸ்தான் சோவியத் யூனியன் கண்ட்ரோலுக்குள் இருந்தது. சோவியத் சயின்டிஸ்ட்ஸ் இந்த பகுதியில் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் தேடி ட்ரில்லிங் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா இந்த டெசர்ட்டுக்கு கீழே எனார்மஸ் மெத்தேன் கேஸ் ரிசர்வ்ஸ் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். ஒரு நாள் ட்ரில்லிங் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று நிலம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பித்தது. முழு ட்ரில்லிங் பிளாட்ஃபார்ம் கீழே விழுந்தது. சில நொடிகளில் பூமியில் ஜெயண்ட் கிரேட்டர் உருவாகிவிட்டது. அதற்குள் டேஞ்சரஸ் மெத்தேன் கேஸ் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பித்தது. மெத்தேன் கேஸ் மிகவும் பாய்சனஸ். அது அருகிலிருந்த பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்தால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். சயின்டிஸ்ட் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொண்டார்கள். அப்போது அவர்கள் ஒரு டிசிஷன் எடுத்தார்கள். அந்த கேஸை சிம்பிளிபர்ன் செய்து விடலாம் என்று. அவர்களின் கணக்குப்படி சில நாட்களில் மெத்தேன் கேஸ் முடிந்து ஃபயர் அணைந்து விட வேண்டும். ஆனா அது மனிதர்கள் செய்த மிகப்பெரிய மிஸ்கல்குலேஷன் ஆக மாறிவிட்டது. சயின்டிஸ்ட்ஸ் அந்த பள்ளத்துக்குள் தீ வைத்தார்கள். முதலில் அது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரிதான் தோன்றியது. பெரிய தீ அலைகள் முழு பள்ளத்தையும் சூழ ஆரம்பித்தது. மெத்தேன் கேஸ் தொடர்ந்து எரிய ஆரம்பித்தது. சயின்டிஸ்ட்ஸ் காத்திருந்தார்கள். 1 நாள், 2 நாள், 1 வாரம். ஆனா அந்த தீ அணையவே இல்லை. அதற்குப் பிறகு மாதங்கள் கடந்தது. பிறகு ஆண்டுகள் கடந்தது. இன்று 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த எரியும் பள்ளம் இன்னும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பூமிக்கு கீழே இருக்கும் மெத்தேன் கேஸ் சேமிப்புகள் இன்னும் முழுமையாக காலியாகவில்லை. சில சயின்டிஸ்ட்ஸ் இந்த பள்ளம் பூமிக்கடியில் இருக்கும் மிகப்பெரிய மெத்தேன் கேஸ் பகுதியின் மேல் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் இந்த தீ இத்தனை வருடங்களாக இன்னும் உயிருடன் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த எரியும் பள்ளம் உலகின் மிகவும் வித்தியாசமான சுற்றுலா இடங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. சாகச பயணிகள், யூடியூபர்ஸ், புகைப்பட கலைஞர்கள், டாக்குமெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ் உலகம் முழுக்க இருந்து இந்த எரியும் பள்ளத்தை பார்க்க வருகிறார்கள். ஆனா இந்த இடத்துக்கு பயணம் செய்வது ஈஸி இல்லை. சுற்றிலும் பெரிய நகரங்கள் கூட இல்லை. பல மணி நேர பாலைவன பயணத்துக்கு பிறகுதான் இந்த எரியும் பள்ளத்தை அடைய முடியும். ஆனா இரவு நேரத்தில் டூரிஸ்ட்ஸ் முதல் முறையாக இந்த ஜெயண்ட் ஃபயர் பிட்டை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரே ஃபீலிங் தான் வரும். இது பூமியில் இல்லாத இடம் போல் இருக்கு. சிலர் இந்த எரியும் பள்ளத்துக்கு அருகே கேம்ப் கூட செய்கிறார்கள். இரவு முழுக்க தீ எரியும் சத்தம் தொடர்ந்து கேட்கும். சூடான காற்று தொடர்ந்து முகத்தில் அடிக்கும். அந்த அனுபவம் பலருக்கும் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத நினைவாக மாறிவிடுகிறது. துர்க்மெனிஸ்தான் அரசு பலமுறை இந்த எரியும் பள்ளத்தை மூட முயற்சி செய்துள்ளது. ஏன்னா இந்த பள்ளத்திலிருந்து மெத்தேன் கேஸ் தொடர்ந்து வளிமண்டலத்துக்கு வெளியேறிக் கொண்டிருக்கிறது. மெத்தேன் கார்பன் டை ஆக்சைடு விட பல மடங்கு ஆபத்தான கிரீன் ஹவுஸ் கேஸ். அதனால் என்வாயரன்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த எரியும் பள்ளம் கிளைமேட் சேஞ்சுக்கும் காரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனா இந்த பள்ளத்தை பாதுகாப்பாக மூடுவது மிகவும் கடினம். ஏன்னா அதன் கீழே இருக்கும் அண்டர் கிரவுண்ட் கேஸ் சிஸ்டம் பற்றி சயின்டிஸ்ட்ஸுக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஒரு தவறான நடவடிக்கை இன்னும் பெரிய பேரழிவை உருவாக்கலாம். அதனால்தான்
இன்று வரை இந்த நரகத்தின் வாசல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. இது மாதிரி இன்னும் ரகசிய கதைகளுக்கு இந்த சேனலை பின்தொடருங்க.